ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக முல்லை முள்ளால எடுப்பது எப்படி, நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. முல்லை முள்ளால் எடுப்பது எப்படி என்றதான தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்கிற நல்ல அருமையான ஒரு பாடம் முல்லை முள்ளால எடுப்பது எப்படின்றதான பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முள்ளு, கல்லு இவைகளெல்லாம் சாபத்தை குறிக்கிறத பார்க்கிறோம். முல்லை முள்ளால எடுப்பது எப்படி, முள்ளால முள்ளால எடுப்பது யார், முல்லை முள்ளால எடுக்க முடியுமா? எளிமையான நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை அருமையாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முல்லை முள்ளால எடுப்பது எப்படி, முல்லை முள்ளால எடுப்பது யாரு, முல்லை முள்ளால எடுக்க முடியுமா என்றதான கேள்விகள் எத்தனையோ கேட்க அத்தனை கேள்விகளை கேட்க முடியும். ஏனென்றால் நம்ம அநேகர் அனுபவப்பட்டு இருக்கிறோம். நிறைய பழமொழி சொல்லுவாங்க, முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவில் அநேக நேரங்களில் நாங்களும் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள், ஆடு மாடுகளை மேய்த்தவர்கள், விவசாயம் செய்தவர்கள், காட்டு பகுதியில் நடந்தவர்கள், வயல்வெளி இவைகளெல்லாம் நாங்கள் அந்த நிலத்துக்கு வேலையடிக்கிறவர்கள். அதெல்லாம் வேலை செய்யும் பொழுது எத்தனையோ முறை முள் காலில் குத்தி இருக்கோம். அதை முள் எடுக்கிறதுக்கு, அந்த முல்லை காலிலிருந்து எடுப்பதற்கு ஒரு பின்னு வேணும். அந்த பின்னு இல்லாவிட்டால் அந்த முல்லை எடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அற்புதமாக அதே முல்லை, பெரிய முல்லை கொஞ்சம் எடுத்து அந்த முள்ளால மறுபடியும் அந்த காலிலிருந்து எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இன்றைக்கும், வாழ்ந்த அன்றைக்கு நானும் அப்படிப்பட்ட சில நேரங்களில் நாமும் அப்படி வில்லேஜுக்கு போகும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை அடிக்கடிக்கு அனுபவிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில் ஜனங்களுக்கு கூட சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, டேய் எச்சரிக்கை இரு, முள்ளை உடைச்சிருவேன் அப்படின்னா சொல்லுவாங்க பாருங்க. அப்போ என்னன்னா, முள் ஒரு சாபமாக, முள் ஒரு மனிதனுக்கு ஒரு அவமானத்தை அல்லது ஒரு பிரச்சனையில் அவனுடைய அதிகாரத்தை உடைச்சிருவேன், அடிச்சிருவேன் என்று சொல்ற அளவில் அந்த வார்த்தை இன்றைக்கு நடைமுறையில் சமுதாயத்தில் பயன்படுகிறத நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக இந்த முல்லை முதல் சிருஷ்டிப்பில் இல்லாம நாட்களில் ஆண்டவராய் தேவன் இந்த முள் எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது, ஏன் வந்தது என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வருகிறத நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அருமையான ஒரு வார்த்தை. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டியை பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் அந்த சிருஷ்டியின் விவரத்தை பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு கூட ஆதாம் ஏவாளோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறார். சந்திய வேலையில் அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தந்திரமாக சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட வைத்து அவர்கள் பாவ கண்கள் திறக்கப்பட்டு தேவனை விட்டு தூர போனார்கள். மகிமையின் சரீரத்தை இழந்தார்கள், மகிமை இழந்தார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து துரத்தப்படுகிற நிலை வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒவ்வொருவருக்கும் ஒரு சாபத்தை கர்த்தர் கொடுத்து, அதுக்கு பிற்பாடு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 18-19 அது உனக்கு முள்ளும் குறுக்கும் மொழிப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். 18ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அழகாக 1ஆம் அதிகாரம் 31 எல்லா சிருஷ்டியும் பார்த்து ஆண்டவர் எல்லாமே பார்த்து ரசித்தா. இட் இஸ் வெரி குட் அப்படின்னு தன்னுடைய சிருஷ்டியை பார்த்து நல்லது நல்லது சந்தோஷப்பட்டார். 3ஆம் அதிகாரத்தில் அவருக்கு மனம் பாரம் உண்டாயிற்று. ஆகவே மனிதனை சபித்தார், பூமியை சபித்தார், மனித நிமித்தமாக பூமியை சபித்தார், சாத்தானை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார். அதுக்கு பிற்பாடு முள்ளும் குறுக்கும் பூமியில முளைப்பித்தது. மனிதன் உன்னுடைய வேர்வினாலே ஆகாரத்தை புசிப்பாய் என்று ஆண்டவர் அன்றைக்கே
சாபமிட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில ஆதாம் நிமித்தமாக, ஏவாள் நிமித்தமாக இந்த பூமியில அந்த முள்ளானது முளைக்க நேர்ந்ததை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில முள்ளு நமக்கு ஒரு பெரிய பாரம். ஒரு மனிதனுடைய வாழ்வில அந்த முள்ளு குத்திச்சுனாக்கா சில நேரங்களில் இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு செப்டிக் ஆகிவிடும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சுகர் இருந்தாக்கா அவங்க காலை எடுக்கிற நிலைமை, ஒருவேளை கையில் பட்டாலும் கை எடுக்கிற நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். முள்ளால் எடுப்பது எப்படி? அந்த முள்ளு குத்துறதுனால சரீரத்துல பலவீனங்கள் ஏற்பட்டு, வியாதிகள் ஏற்பட்டு, அந்த சரீரத்தை கை கால் கட் பண்ணுகிற அளவுல அந்த நிலைமை ஆகிறத நாம் பார்க்கிறோம். இந்த முள் இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த முள்ளாகவே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அற்புதமாக வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஆச்சரியமான காரியங்களை பைபிளில் நாம் படித்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். The book of 2 Corinthians chapter 11 verse 7 to 10. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். சாத்தான் ஒரு முள்ளாகவே மாறிவிட்டான். சாத்தான் ஒரு முள்ளாகவே இருக்கிறான். அதுக்கு முன்னதாக உங்களுக்கு நன்றா தெரியும், முள்ளு இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். நீங்க மீன் அப்படின்னு சொன்னா மீன்ல முள் இருக்குதையா அப்படின்னீங்க, மீன் முள்ளுன்னு சொல்லுவீங்க. அதே வண்ணமாக ஒரு பாம்பு மரித்து காஞ்சி போயிருந்தா கூட அந்த முள்ளு குத்துனா கூட அந்த எலும்பு அந்த முள்ளாக மாறி அதை நமக்கு விஷமாக மாறுகிறத பார்க்கிறோம். அதே வண்ணமாக ஒரு வண்டு அதை முள்ளால குற்றும். சில நேரங்களுக்கு மயக்கம் வந்து கூட விழுந்திருக்கிறாங்க, அவங்க முகம் வீங்கி இருக்கு. சிலர் ஹார்ட் அட்டாக் வந்து கூட இறந்திருக்கிறாங்க, நெஞ்சு படப்படாயி மரித்து இருக்கிறாங்க அந்த வண்டுகள் அந்த முள்ளு பட்டதுனால. அதே விட உங்களுக்கு தேள் ஞாபகம் வரும். நடா தேள் குட்டுற மாதிரி குட்டுற வார்த்தைகளால குட்டுவார்கள். ஆகையினால தான் தேளுக்கு முள் இருக்கு, ரொம்ப உஷாரு, நண்டு துறக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேள் மாதிரி இருக்கும், பயங்கரமான கருப்பாக இருந்து அதை குட்டுச்சான விஷயம் மனிதர்கள் துடிச்சு செத்துருவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில இந்த அற்புதமாக ஆண்டவர் வேதத்தில் அநேகருக்கு ஒரு முள்ளாக யார் யார் இருக்கிறாங்க என்பது குறித்து பைபிள் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்தார். பாருங்க, அற்புதமா இருக்க பாருங்க, வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் ஆனவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகி தேவனிடத்துல அவர் ஜெபிக்கிறார். 3 முறை நான் ஜெபித்தேன் என்று சொல்லப்படுகிறது வார்த்தை சொல்ல பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நான் பவுலுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனம் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, அந்த முள் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. சாத்தான் சில மனிதர்கள் மூலமாக பவுலுக்கு ஒரு முள்ளாகவே ஏற்பட்டார்கள். அவருடைய ஊழியத்தின் பாதையில சபைகளில அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள், அப்படியாக சபையில ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் சாத்தானுடைய வேலை செய்கிறவெல்லாம் மாறி அந்த அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியத்திற்கு சில நேரங்களில் முள்ளாகவே மாறிவிட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சிலருடைய வாழ்க்கையில ஒரு முள்ளாக செயல்படும். நிறைய பேர் சொல்லும் பொழுது அவர்கள் பேசும்போது கவனித்து பாருங்க. எனக்கு வியாதி, சுகர், பிபி, பிள்ளைகள் யார் மூலம் வந்தது? இவைகள் எல்லாம் ஒரு முள்ளாக இருக்கிறார்கள். சாத்தான் ஒரு முள்ளா இருக்கிறான், பிள்ளைங்க ஒரு முள்ளா இருக்கிறாங்க, வியாதி ஒரு முள்ளா இருக்கிறது, பிபி ஒரு முள்ளா இருக்கிறது என்று சொல்லி அப்படியா சொல்லுவாங்க. இவன் சாத்தான், இவன் முள்ளா இருக்கிறான் எனக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தையில நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில முள்ளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சாத்தான் அநேக வேலையில அநேகரை குட்டி கொண்டே இருப்பான். யார் மூலமாகிலும் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு முள்ளாக நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். பரியாசகனுடைய வார்த்தைகள், மூடனுடைய வார்த்தைகள், துன்மார்கனுடைய வார்த்தைகள் முள்ளாகவே நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். ஆகவே
இது சாத்தானுடைய முள்ளா இருக்கிறது. அதுக்காக நான் 3 முறை ஜெபித்தேன். கீழே சொல்றாரு, நான் ஜெபித்தேன் கர்த்தரிடத்துல 3 முறை. ஆனா என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், கிருபையினால உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லி அற்புதமாக ஆண்டவர் இந்த அப்போஸ்தலன் பவுலானவரை திடப்படுத்துகிறதை பலப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? நிறைய இடங்களில் நம்ம குட்டுகிற சாத்தானுடைய முட்கள் வேலைகளில் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது குறித்து கீழே நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இவைகளை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, என் வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லு என்றார். இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில ஜனங்கள் ஒரு முள்ளாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நீ தங்கியிருக்கிற இடங்களில, நீ வேலை செய்கிற இடங்களில, நீ உன் நண்பர்கள் மத்தியில, உங்கள் உறவுகள் மத்தியில, உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில, உங்கள் பெற்றோர்கள் மத்தியில, அநேக ஜனங்கள் மத்தியில நீ முள்ளுகள் நடுவில் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயா? அநேகர் முள்ளாக மாறிவிட்டார்கள். ஆனால் நம்ம குட்டுகிற முள்ளாக மாறிவிட்டார்கள். ஆனால் தேவன் அந்த முள்ளுகளுக்குள்ள ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன்னை என்ன செய்கிறேன் என்பது குறித்து நல்ல அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் உன்னை என்ன செய்கிறேன்னு சொன்னாக்கா, உன்னை ஒரு கெட்டியா மாற்றுகிறேன், ஒரு இரும்பு போல, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பலனாக நான் உன்னை மாற்றுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாங்களாம் கிராமங்களில் வேலை செய்தவர்கள், நாங்களாம் கயிறு கட்டில் நல்லா நடப்போம். கல், மரங்கள், மேடு, பள்ளங்கள், முள்ளு, கல், அந்த கிராவல் ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய கால் எங்களுக்கு அந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அளவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமவே, ஷூ இல்லாமவே நடப்பாங்க பாருங்க. அவங்க காலு கல் மாதிரியா இருக்கும், முள்ளு குத்துனா கூட இறங்காது சில நேரங்களில். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி உன்னை மாற்றுறேன். நிறைய பேர் உங்களை குத்துவாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க. அந்த வார்த்தையிலால உங்க இருதயத்தில் அப்படியே ஈட்டி போல இறங்கும். சில நேரங்கள் இறங்காது. 30 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறேன், படித்து கொண்டு இருக்கிறேன். 30 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஊழியக்காரனா இருக்கிறேன். எத்தனை பேரு எங்களை காரி துப்பி இருப்பாங்க, நிந்தித்திருப்பாங்க, தூசித்திருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, துன்பப்படுத்தியிருப்பாங்க, வெக்கப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க, அநேகர் பயமுறுத்தியிருப்பாங்க, முறுமுறுத்திருப்பார்கள். அவைகளெல்லாம் தாங்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்தா, அவைகளெல்லாம் கர்த்தர் தாங்க எனக்கு பலன் தந்தா. இன்றைக்கெல்லாம் அடித்தாலும் அனாவசியம், திட்டினாலும் அனாவசியம், அவமானப்படுத்தினாலும் அனாவசியம், காரி துப்புனா கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிற அளவுல கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்து இருக்கிறார். எத்தனையோ பேர் ஊழியத்தின் பாதையில எங்கள் சொந்த பந்தங்கள், உறவுகள், பெற்றோர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில, ஊழியத்தின் மத்தியில கூட என் அவமானப்படுத்தினவர்கள் எத்தனை பேர். நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா போயிட்டு வரட்டுங்களா, பிரதர் போயிட்டு வரட்டுங்களா, அத்தியை போயிட்டு வரட்டுங்களா, மாமா போயிட்டு வரட்டுங்களா, மச்சான் போயிட்டு வரட்டுங்களா, அம்மா தங்கச்சி போயிட்டு வரட்டுங்களா, நல்லா இருக்கிறீங்களா? விசுவாசிகளையும் சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் சந்தோஷமாக, உள்ளுக்குள்ள வேதனை இருந்தா கூட மனதுக்குள்ள நம் மன நிறைவான சமாதானம், யாரை குறித்து கசப்பு இல்லை, யாரை குறித்து வேதனை இல்லை, யாரை குறித்து துக்கம் இல்லை, யாரை குறித்து சிந்தனை இல்லை. ஓ டோன்ட் கேர், பி ஹாப்பி. சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்துல அதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் பலன் தருகிறான். அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படி குப்பை போல பெருக்கி கீழே தள்ளுவதற்கு தேவன் பலன் தந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை இந்த வேத வசனத்துல சொல்லியிருக்கிறார். நான் உன்னை என்ன மாற்றுகிறேன் என்றால், எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை பாருங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம்.
இஸ்ரவேல் வீட்டாரோ உன்னில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். ஏதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றி அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வஜ்ரக்கல்ல போலாக்கினேன், கண்மலை பார்க்கிலும் கெட்டி ஆக்கினேன். அவர்கள் அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. உன்னை நான் கெட்டி ஆக்கினேன். உங்களை குத்தினாலும் சரி, அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, வெக்கப்படுத்தினாலும் சரி, துக்கப்படுத்தினாலும் சரி, காரி துப்பினாலும் சரி, நீ என்ன செய்யல? கெட்டியா இருக்கிற, ஸ்ட்ராங்கா இருக்கிற, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற. உனக்கு கிருபை பொழிந்து கொண்டே இருப்பான், சமாதானம் பொழிந்து கொண்டே இருப்பான், நிம்மதியை பொழிந்து கொண்டே இருப்பான். நோ பிபி, நோ பிபி, ஒன்லி ஹாப்பி. அந்த அளவுல தேவன் நம்மை அற்புதமாக உருவாக்குகிறார். அதே எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, 6 வசனங்களை பாருங்களேன். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, 6. அவர்கள் கட்டின முகமும் முரட்டாட்டும் உள்ள இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புவேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்னதை ஒருக்கிறார் என்று அவர்களோடு சொல். கலக வீட்டாராக்கி அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களை பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், தேளுகளுக்குள்ள நீ வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் நீ கெட்டியா இருக்கிறாய். அவர்கள் கலக வீட்டார். அவங்க கலகம் பண்றது அவங்களுடைய வேலையை, தூசிக்கிறது அவங்க வேலையை, துன்பப்படுத்துறது அவங்க வேலையை. ஆனா நீ எப்படி இருந்தால் தைரியமாயிரு. நான் உன்னை கெட்டி ஆக்கினேன், நான் உன்னை ஆசீர்வாதம் ஆக்கினேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனந்தரத்தில் வரும்பொழுது கூட 7 விதமான ஜாதிகள் அவர்கள் உங்களுக்கு முள்ளா மாறுவார்கள், அவர்கள் உங்கள் தேசத்திலிருந்து தொருத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்னாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், என்னாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? அந்த புறஜாதிகள் அவர்கள் முள்ளா இருப்பாங்க உங்களுக்கு. நீங்க உங்க குமார்த்திகளை அவர்கள் கொடுக்காதீங்க, உங்கள் குமாரருக்கு அவர்கள் குமார்த்திகளை நீங்கள் கொல்லாதீங்க, நீங்கள் அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு முள்ளா மாறுவார்கள், உங்களுக்கு தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பார்கள். நீங்கள் புறஜாதிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையானவர்களே, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு முள் இருக்கலாம். உங்களுக்கு அந்த வேலை ஸ்தலத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட் அருமையாக உங்களுக்கு ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் வரும். எப்பொழுது என்றால் உண்மையா இருக்கும் பொழுது, தாழ்மையா இருக்கும் பொழுது, அதை பொறுத்து கொள்ளும் பொழுது, நீங்கள் ஜெபித்து ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் செயல்படும் பொழுது, அப்பதான் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் அவைகளெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிரசங்கத்துல கூட அருமையா ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அருமையாக, ஓநாய்களுக்குள்ள நான் உங்களை அனுப்புகிறேன், முள்ளுகளுக்குள்ள அனுப்புகிறேன். ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஓநாய்களை போல இருப்பாங்க. நீங்க ஆடுகளா இருக்கிறீங்க, எச்சரிக்கையா இருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலும் இந்த சீடர்கள் அப்படியாக பரிசேயர் சதிசேயர் இவர்கள் சொல்லுகிற வார்த்தை மனிதராகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முள்ளாகவே காணப்படும். ஆனா இது யார் செஞ்ச பாவம் என்று ஒரு குருடனை பரியாசம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், விதைக்கிறவனை குறித்து ஆண்டவர் அருமையா சொன்னார். நல்ல நிலத்துல முள்ளுள்ள இடங்களில கற்பரின் மேல வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில விதைக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குறலா இருந்து கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாம போய்விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே,
இயேசுவின் பிரசங்கத்தில் கூட முள்ளு குறித்து அருமையாக பேசி எச்சரிக்கைன்னு சொன்னார். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்பங்களில் கூட பாருங்க, மனைவி ஒரு முள்ளா இருப்பாங்க, கணவன் ஒரு முள்ளா இருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு முள்ளா இருப்பாங்க, பெற்றோர்கள் ஒரு முள்ளா இருப்பாங்க, உறவுகள் ஒரு முள்ளா இருப்போம், நண்பர்கள் ஒரு முள்ளா இருப்பாங்க. அதோடு கூட வேலை செய்கிற ஸ்தலங்களில் அநேக அறிமுகமானவர்கள் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல கூட முள்ளாகவே சில பேர் எழும்புவாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், உங்களை ஒரு மனிதனா மாற்றும், உங்களை உருவாக்கும். நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க இந்த சமுதாயத்துக்கு அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு லெசனாக, ஒரு எக்ஸாமாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த பொறுத்து கொள்ள கிருபை வேண்டும், அதை தாங்கிக் கொள்ள கிருபை வேண்டும். அது ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில முள்ளாக மாறின இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஆண்டவரும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக சாத்தான் ஒரு முள்ளா இருக்கிறான், ஜனங்கள் நமக்கு ஒரு முள்ளா இருக்கிறார்கள். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு முள்ளாக மாறிவிடுகிறார். அல்லேலூயா! நமக்கு ஒரு முள்ளாக மாறிவிடுகிறார். ஐயா, ஆண்டவரே ஒரு முள்ளாக மாறுவாரா? எஸ். தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினால், தான் ஜனத்தை துன்பப்படுத்தினால், தான் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டால், ஆண்டவர் முல்லை முள்ளால் எடுப்பது எப்படி? தேவன் அற்புதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முள்ளாக மாறிவிடுகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அற்புதமான அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்யும்படியாக செயல்படும் பொழுது, ஊழியத்தை தடுக்கும்படியாக, ஜப கூட்டங்களை தடுக்கும்படியா வீடுகள் தோறும் போய் அவர்கள் ஆராதனைகளை தடை செய்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் கடிதங்களை வாங்கி கொண்டு அதிகாரிகள் இடத்துல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியா கடந்து போகும் பொழுது, அப்போஸ்தலனாகி இந்த பவுலானவர் அவர் சவுலா இருக்கிற பொழுது தேவன் சந்தித்து பேசுற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதற்கு வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் பாருங்களேன், 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் தமஸ்குவுக்கு சமீபத்தும் போது சடுதியில வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளிலே ஒதிக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உன்னை நீ என்னை ஒதிக்கிறாய், நான் உனக்கு முள்ளாக மாறிவிடுகிறேன், முள்ளில் ஒதிக்கிறது கடினம் என்று சொல்லி அந்த இடத்துல தேவன் தரிசனமாய் ஒளியை கொடுத்து தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி தன்னை ஊழியத்திற்கு அழைத்து அற்புதமாக அப்போஸ்தலன் பவுல் மூலமா கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்டது, கிறிஸ்துவின் சபைகள் உருவாக்கப்பட்டது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3 சுவிசேஷ பயணங்களாக, 4வதும் ஒரு கைதியாக அந்த இடத்துல ரோமா சாம்ராஜ்யத்திலையும் அந்த சுவிசேஷ சொல்லுகிற பணியை அவர் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான்னு வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44 வாசிக்கிறோம். இதோ கையால பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து இந்த சிலையை நொறுக்கி போட்டது, ராஜ்யங்களை மேற்கொண்டது, அதுவே ராஜ்யமாக நின்றது. எனக்கு அருமையான தேவஜனமே, நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் இயேசு தமது ஜனங்களுக்காக யுத்தம் செய்வார். இயேசு தம் ஜனங்களுக்காக ஒரு முள்ளாக மாறுவார். இயேசு தம் ஜனங்களுக்காக ஒரு முள்கிரீடமாக மாறுவார். இயேசு நமக்காக சில நேரங்களில் முள்ளாக மாறி அவர்களை கொடுமைப்படுத்துவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார். தன்னுடைய பிள்ளைகளை தொட்டா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க யாரன்னா ரோட்ல அடிச்சாங்களா, தப்பு செஞ்சிருந்தா கூட நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஏன் என் பிள்ளைய ஏன் அடிக்கிறீங்க? நீங்க சோறு போடுறீங்களா, நீங்க காப்பாற்றுறீங்களா, நீங்க துணி குடிக்கிறீங்களா என்று அவங்க மேல சண்டைக்கு போவோம். அதே வண்ணமாக தேவன் அற்புதமாக தன்னுடைய பிள்ளைகளை யார் தொட்டாலும் அவன் கெட்டான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவரா, நமக்காக யுத்தம் செய்கிறவரா, நமக்காக உதவி செய்கிறவரா, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆகவே சொல்றார், நீங்க சும்மா இருப்பீர்களாக,
யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய யுத்தம் என்று யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது. நாம் முள்ளுகளிலே சில நேரங்களில் இருக்கிறோம். பாருங்களேன், இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து கூட சில வாக்கியங்களை பாருங்களேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவரும் இருக்கிறான். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சில மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளும் என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலில வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கிறது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முள்ளுகளுக்குள்ள இருக்கிற சில பூக்களை பார்த்தீங்கன்னா வாசனை வீசும், ரொம்ப வாசனை வீசும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சில பழங்களை கூட பாருங்க, முள்ளுகள் நடுவில் இருக்கும் சில பழங்கள், சில பூக்கள், சில அருமையாக அது வாசனை வீசுகிறதாய், அருமையாக அந்த கனிகள் வாசனை வீசுகிறதாய் அற்புதமா இருக்கும். பாருங்க, அந்த ஊர்ல அந்த பேர் சொல்லவில்லை, ரெட் கலர்ல இருக்கும். அந்த பழமே ஃபுல்லா முள்ளாகவே இருக்கும். அதை பறித்து அந்த முள்ளில் அழகா எடுத்து அதை பில்லில் நல்லா தொடைத்து அதை அழகா சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டு இருக்கேன் நான் சில நேரங்களில். அற்புதமா இருக்கும். அதே ஈச்சம்பழம் கூட பார்த்தீங்கன்னாக்கா முள்ளாகவே இருக்கும், எடுக்கவே இயலாது. ஆனால் அது பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது காய் சாப்பிட்டாலும் பழமா சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். முள்ளுகளுக்குள்ளாக அந்த முள்ளுகளுக்குள்ள அதோ கூட கா காரபந்தியோ காரக்காயோ என்ற ஒரு காய் இருக்கும். அதுவும் முள்ளு இருக்கும் அந்த செடியெல்லாம். அது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு காயாக பழமாக அற்புதமா இருக்கும் பாருங்க அந்த பழம் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரியும் கிராமங்களில் நிறைய பழங்களை சாப்பிட்டு இருக்கிற முள்வேலிகளில் அந்த பழங்கள் அந்த பூக்கள் அருமையா இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் மத்தியில அவர்கள் கலகமிட்டார், ஆனா உன்னை நான் கெட்டி ஆக்கினேன், நீ ஸ்ட்ராங்கா இரு என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறத பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் கடைசியாக ஒரு வாக்கியத்தை நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை கூட கவனிப்போம். அவர் வஸ்திரங்களை கயிற்றி சிவப்பான மேல் அங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிறுசன் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்தானவர் முள்ளால் எடுப்பது எப்படி என்று அன்றைக்கு ஆதி ஆமத்துல மனிதன் மூலமாக முள் சாபமாக முளைத்த அந்த முள்ளை, சாபம் என்ற முள்கிரீடத்தை அவர் தலையில தரித்து கொண்டு கல்வாரி சிலுவில நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாபமான நம்முடைய ஆண்டவர் சிலுவில அந்த முள்ளால எடுத்து போட்டார். அந்த முள்ளு என்ற சாபக்கேடு, சாபம், அந்த சாபத்தை அந்த முள்ளால ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் எடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில முள்ளாக மாறி இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவராகி தேவன், நீ பயப்படாதே, கலங்காதே, தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தில் வைத்து இருக்கிறேன், உன் வாயில போட்டு இருக்கிற, அதை நீ புசி, அதை நீ தியானம் பண்ணு, அதை நீ ஜீர்ணித்துக்கொள், அந்த வார்த்தைகள் உன்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். ஜனங்கள் மத்தியில நீ எப்படி இருக்கிறாய் என்றால் முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பமாக, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பமாக இருப்பாய். அநேகருக்கு வாசனை தரத்தக்கதாக, அநேக கனி தருகிற மரமாக, அநேகருக்கு வாசனை தருகிற பூவாக, லீலி புஷ்பமாக ஆண்டவர் உன்னையும் என்னை வைத்திருக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் முள்ளால எடுப்பார். நாம் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம், ஆண்டவருக்காகவே நாம் வாழுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆகையினாலே அநேக வார்த்தைகளை ஜனங்க பாருங்க முள்ளு மாதிரி குத்துவாங்க. லூக்கா 10:19 வாசிக்கிறோம். அதே அந்த அதிகாரத்தை, அந்த முள், அந்த தேள்,
அவைகள் பாம்பனுடைய சர்ப்பங்கள் எடுக்கவும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் முள்ளாக மாறின ஜனங்களை ஆண்டவர் அவங்களை முள்ள உடைத்து அவங்களை எரிந்து விடுவார். ஆகவே நாம் ஜெபிப்போம், நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம், கத்தரை மாத்து நோக்கி பார்ப்போம், நம்முடைய லக்கை நோக்கி ஓடுவோம், நம்முடைய கோலை நோக்கி ஓடுவோம், நம்முடைய எடுத்துற தீர்மானத்தை நோக்கி ஓடுவோம், ஆண்டவருடைய சித்தத்தில் ஓடுவோம், ஆண்டவருடைய பாதையில ஓடுவோம், மகிழ்ச்சியோடு ஓடுவோம், இயேசுவை நோக்கி கொண்டு ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவில்லை, முள்ளால எடுப்பது எப்படின்றதான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அதை நீங்க அனுபவித்திருப்பீர்கள். நீங்க ஜெபிப்போம், கர்த்தராகிய தேவன் அந்த முற்களெல்லாம் ஒடித்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த முள் வேலிகளையும் முள் எல்லாவற்றையும் அவைகள் எல்லாவற்றையும் நெருப்பு வைத்து சுட்டெரித்து போடுகிற ஒரு நாள் வருகிறது. கடைசி நாட்கள் அது ஆண்டவர் செய்வார். நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.